மகாசிவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சியில் பல ஆலயங்களை தரிசனம் பண்ணிட்டு வரோம். இப்போ நாம் அந்த வரிசையில் வந்து சேர்ந்திருக்கக்கூடிய திருத்தலம் தான் மாயவரத்திற்கு ரொம்ப பக்கத்திலே இருக்கக்கூடிய மணற்குடிங்கிற திருத்தலம். சௌந்தர நாயகி என்ற பெயரோடு அம்பிகையும் சுந்தரேஸ்வரராக சுவாமியும் எழுந்தருளி இருக்கக்கூடிய இந்த திருத்தலமும் திருக்கைலாய பரம்பரை தர்மபுர ஆதீனத்தினுடைய அருளாட்சிக்கு உட்பட்டிருக்கு. சமீபத்தில் தான் இந்த கோயிலும் பெரிய அளவில் திருப்பணி செய்யப்பட்டு அழகாக கும்பாபிஷேகம் நடந்து அந்த காட்சி இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த உலகத்தில் வாழும்போது நமக்கான நன்மைகளை எல்லாம் பெறுவதற்கு மேற்கு நோக்கி இருக்கக்கூடிய பெருமானுடைய அந்த திருமுகத்தை வழிபடுவது சிறப்புன்னு சொல்லுவாங்க. அந்த விதத்தில் இந்த திருத்தலம் மேற்கு நோக்கின மூலலிங்கத்தோடு சத்யோஜாதமூர்த்தமாகவே சிவபெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய தலம். சுந்தரேஸ்வரர் அப்படின்னு சொன்னால் அழகானவர் என்று அர்த்தம். சிவபெருமான் அழகே வடிவானவர். திருக்கல்யாணத்து கோலத்தில் சுவாமி எழுந்தருளினார்னா இந்த திருநாமம் இன்னும் பொருத்தமானதாகவே இருக்கும். மதுரையில் மீனாட்சி அம்பிகையை திருமணம் செய்து கொள்ள வந்தபொழுது சுவாமி சொக்கநாதர் சுந்தரேஸ்வரராகத்தானே வரார். அந்த மாதிரி இந்த திருத்தலத்திலும் சௌந்தரநாயகி என்ற பெயரோடு அம்பிகை இங்கே பிறந்து வளர்ந்து பூலோகத்திலே சிவபூஜை செய்து வாழ்ந்து வந்ததாகவும் அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டி சிவபெருமான் மணற்குடி திருமணங்கள் நடந்த இடமாக சொல்லப்படும் இந்த ஊருக்கு சுந்தரேஸ்வரராக எழுந்தருளி சௌந்தரவல்லியான அம்பிகையை திருமணம் செய்து கொண்டு கல்யாண காட்சி வழங்கினார் என்பது இந்த ஸ்தலத்தினுடைய புராணமாக இருக்கு. எல்லாம் உனது பதம், எல்லாம் உனது செயல், எல்லாம் உனதருளே என்றிருந்தால் பொல்லாத மாதுயரம் நீங்கும் மருவும் உனதடிக்கே ஆதரவாய் சொக்கநாதா சொக்கநாதா சொக்கநாதா.